பத்திரிகை மீடியாவுக்கும் பெரிய மனமார்ந்த நன்றி. மீடியாவை குறிப்பிட்டு சொல்லணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் முத்துக்காலை குடிக்கான்னு எல்லாம் ஒயின் ஷாப்புக்கு வியாபாரத்தை போட்டு, நான் ஒயின் ஷாப்புக்கு போடணும் இல்லையோ வியாபாரத்தை போட்டு பார்த்துக்கிற மாதிரி நிறையா போட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா யூடியூப்ல வந்து நல்லா பேசினா, ஆடித்தரமா ஆதாரபூர்வமா பேசினா லைக் வரும், சப்ஸ்கிரைப் வரும், இதெல்லாம் வரும். என்னன்னா கஞ்சாகரப்பு மாதிரி பேசிட்டோம்னா நிறையா வந்துடும். எதுவுமே ஆதாரம் இல்லாமல் பேசணும், மாற்றி பேசணும். எம்ஜிஆர் படத்தை சிவாஜி நடிச்சாரு, சிவாஜி படத்தை எம்ஜிஆர் நடிச்சாரு அப்படின்னு மாற்றி பேசிட்டோம்னா நிறையா வந்துடும். என்னை போல நடுத்தரமாக உள்ளவர்களுக்கு லைக்கும் கமெண்ட்டும் கிடைக்காது. ஆனால் நீங்கள் தருவீர்கள் என்று நம்புகிறேன். இல்லையா? ஆமாம். ஏன்னா அரை மணி நேரம் பேசுவதற்கு என்னிடம் ஆதாரம் இல்லை. பேசியவர்கள் எல்லாரும் அரை மணி நேரம் பேசினார்கள். அதற்கெல்லாம் பயிற்சி வேண்டும் போல இருக்கிறது. என்னிடம் 5 நிமிடம் பேசுவதற்கு கூட ஆதாரம் இல்லை. இதற்கெல்லாம் மாதிரி இதற்கெல்லாம் பயிற்சி வேண்டுமோ அப்படிங்கிற மாதிரி பயிற்சி தேவைப்படுகிறது. என்னுடைய 30 வருட சினிமா சர்வீஸில் அது ஓடிது. ஆண்டவன் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அதில் குறிப்பாக வந்து இயக்குனர் சாருடைய உதவியாளர் பார்த்திப சார் ஆஃபீஸுக்கு முன்னாடி தான், பக்கத்தில் அந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி தான் என்னை கூப்பிட்டாரு. ஆனால் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ்லாம் கொடுக்கல, முழு சம்பளத்தையும் கொடுத்தாரு. ஏன்னா சினிமாவில் வந்து சம்பளம் முழுசாக கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி விஷயம் கிடையாது. முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டாரு. அன்றைக்கி நான் நடிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பளம் கொடுத்துட்டாரு. அவருக்கு நன்றி. அவர் சொன்ன மாதிரி அவருடைய 18 வருட 20 வருட உழைப்பில் அவர் மேலே முன்னுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். வேற ஒரு பயணத்தின் மூலியமாக அவரோட பயணிக்க போகிறோம். அடுத்து இந்த படத்துடைய ஹீரோ தம்பி மகேஷ். முதல்ல அவருடைய நண்பர்களுக்குலாம் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் அன்றைக்கி ஒரு நாள் தான் போனேன். நைட்டு 12 மணிக்கு எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சு 12:30 மணிக்கு என்னை வந்து அந்த பிரிட்ஜு கீழே வந்து டிஃபன் வாங்கி கொடுத்து என்னை எல்லாருமே ஒரு தம்பி அண்ணன் மாதிரி என்னை வந்து பக்குவமாக ஏற்றி விட்டாங்க. முதல்ல அவருடைய நண்பர்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் மகேஷுக்கு நன்றி. ஏன்னா இப்போ சொன்னார் இல்லையா, என் வீடு எனக்கு தெரியாமல் என் வீட்டை போய் எடுத்துருக்காரு. எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க முத்துக்கால பெரிய பங்களா கட்டியிருப்பாரு நினச்சிருப்பாங்க. அது பாலடைஞ்ச வீடு. அதை கொண்டு போய் எடுத்து போட்டு எல்லாச்சும் உன் வீடா இது, நீ இத்தனை வருஷம் சினிமா நடிச்சு இப்படி தான் வாழ்றியான்னு கேட்டாங்க. எனக்கு அசிங்கமாக போச்சு. ஆனால் அது 250 படம் நடிச்சு இன்னும் நம்ம வீடு பாலடைஞ்ச வீடாக இருக்குன்னு சொல்லி இந்த வருஷம் தான் அந்த வீடை எடுத்து கட்டியிருக்கேன். இந்த 25 வருஷம் சர்வீஸ்ல இப்போதான் அந்த வீடே வந்து வீடு மாதிரி இருக்கு. பாலடைஞ்ச பங்களா பாலடைஞ்ச வீடு காட்டினதுக்கு தம்பி மகேஷுக்கு நன்றி. ஏன்னா ஏதாவது ஒரு தூண்டுகோல் இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். அதனால தம்பி மகேஷுக்கு நன்றி. மீண்டும் பல படங்கள் நடித்து மேலே வரணும். ஏன்னா அவர் நிறையா சொல்லிட்டாரு கிராமத்தில் வரணும். ஏன்னா நான் ஒரு பட்டிக்காட்டேன், எங்கள் ஊரே பட்டிக்காட்டை. அவர் ஊர் மாதிரி எங்கள் ஊர் பேரும் சங்கம்பட்டி அப்படிதான் எங்கள் ஊர் பேர். அதனால் அவருக்கு நன்றி. மென்மேலும் பல படங்கள் செய்யணும். கேமராமேன் மகேஷ் சார், உண்மையிலேயே அவருக்கு நான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் ஒரே ஒரு டைலாக் ஒன்று, என் ராஜ்யத்தில் நான் தாண்டா ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக். இந்த படத்தில் ஒரு 4-5 சீன் நடிச்சிருந்தாலும் அதை உருவாக்குன பங்குல கேமராமேனுக்கு உண்டு. ஏன்னா நான் குடிச்சு என் மூஞ்சியெல்லாம் சப்பி போன மூஞ்சி மாதிரி இருந்தது. அதை இந்த படத்தில் வந்து ஆண்டவன் படத்தில் எனக்கு கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு நன்றி சொன்னேன். நான் இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த படம் பேசப்பட்டால் இதில் முத்துக்காலை பண்ண அங்கங்கே சில சிம்டம்ஸும் பேசப்படும். ஏன்னா இந்த ஒரு 10 வருஷமா வந்து என் ராஜ்யத்தில் நான் தான் ராஜா அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன்.